அடேங்கப்பா, இப்படி ஒரு படத்தை உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கிராமம். அங்க ஒரு பணக்கார வீட்டு பையன் தான் கோகோ அப்படின்ற ஒரு பையன். அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அவர் ரொம்ப நல்லாவே படிச்சு அந்த ஊர்ல மருத்துவரா இருப்பாரு. அப்படி டவுன்ல இருக்கிற ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த கிராமத்துக்கும் கூட்டிட்டு வராரு. இதுலதான் சிக்கலே ஆரம்பிக்குது. நம்ம தம்பிக்கு எவ்வளவு அழகான ஒரு மனைவியா, அதுவும் படிச்ச பொண்ணா, இவ எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அங்க அண்ணன் செய்யக்கூடாத பல வேலைகளை செய்யறாரு. அதுல ஒண்ணுதான் தன்னுடைய தம்பியோடைய அறையிலேயே கேமரா வைக்கிறதோ, அப்படி தம்பி மனைவிய கண்காணிக்கிறதோ, அப்படி வீட்டுல நடக்கிற விஷயங்களெல்லாம் வச்சு இவர் ஒரு மிகப்பெரிய திட்டம் போடுறாரு. அந்த திடுக்கிடும் திட்டம் என்ன, அதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரியான பரபரப்பான விஷயங்கள் நடக்குதுன்றதுதான் இந்த படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். முடிந்தால் எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம அத்தோய் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தை தாங்க பார்க்க போறோம். இது ஒரு மஸ்ட் வாட்ச் படங்க. ஒரு சீனை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க உள்ள போலாம். லைக் போடலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஓபனிங் சீன்லயே அனுராகா அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவருடைய செல்ல பேரு கோகோ. கிராமத்துல எல்லாரும் இவரை கோகோன்னு தான் கூப்பிடுவாங்க. இவரு அங்க இருக்கிற ஒரு ஹையர் கேஸ்ட்ல பிறந்திருப்பாரு. மக்கள் இடையில சாதி பாட்டு தான் பழகுவாரு. இவருக்கு உலகத்திலேயே பிடிக்காத நபர் யாருன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு தன்னுடைய தம்பியான அத்தோய தாங்க சொல்லுவாரு. ஏன்னு கேட்டதுக்கு, சின்ன வயசுல நம்ம கோகோக்கு ஃபுட்பால் ஆடுறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனா ஒரு நாள் அதே ஃபுட்பால தன்னோட தம்பியும் ஆட வந்தான். அப்ப நம்ம கோகோவை விடவும் அதிக கோல் அடிச்சு அவங்க டீம்மேட்ஸோட சேர்த்து அந்த ஊர் மக்களையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டானா. அதே மாதிரி சின்ன வயசுல நம்ம கோகோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு. ஆனா அந்த பொண்ணும் உன்னை எனக்கு பிடிக்கல, உன் தம்பியை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி நம்ம கோகோ கிட்டேயே வந்து சொல்லிருக்காங்க. இதுலயும் அவர் தம்பியை வெறுத்திருக்காரு. முக்கியமா பள்ளிக்கூடத்துல என்னதான் நம்ம கோகோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துல இருந்து ஒரு பையன் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோகோவுடைய தம்பியை தான் பாராட்டுவாங்களாம். அதுலயும் அவர் தம்பிய இந்த கோகோ வெறுத்திருக்காரு. ஒரு நிமிஷம், அண்ணன் வேற கேஸ்ட், தம்பி வேற கேஸ்டா? அது எப்படியா முடியும்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலி நம்ம கோகோக்கு அவர் சொந்த தம்பி இல்லைங்க. அவர் எப்படி வந்தாருன்றதை இப்ப பாப்போம். நம்ம கோகோ சின்ன வயசுல இருக்கும் போதோ நம்ம கோகோவுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம விவசாய நிலத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அம்மா இறந்து போச்சு. அந்த அம்மாக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். இதுக்கப்புறம் இந்த பையனை நம்ம பையனா வளப்போன்ற மாதிரியோ அந்த பையனை கூட்டிட்டு வராங்க. என்னதான் இவங்க ஹையர் கேஸ்டா இருந்தாலும் லோவர் கேஸ்ட்ல இருக்கிற அத்தோய் அப்படின்ற மாதிரி அந்த பையனை இவங்க மகனா பாக்குறாங்க. பட் இருந்தும் தன்னோட பிள்ளையான கோகோக்கு தான் அந்த அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கறாங்க. கோகோ பயன்படுத்திட்டு இருந்த சட்டைகள், டவுசர்கள் எல்லாத்தையும் அந்த பையன் கிட்டையும் நம்ம கோகோ வச்சு கொடுக்க சொல்ல, ஆனா கோகோ சும்மாலாம் அதை கொடுக்க மாட்டாருங்க. அவரோட சட்டையே கிழிச்சிட்டு தான் இப்ப புதுசா வீட்டுக்கு வந்த அத்தோய் அப்படின்ற மாதிரி தன்னோட தம்பி கிட்ட கொடுப்பாரு. நாள் அளவுல நம்ம கோகோவுடைய ரூம்லயே அவரோட தம்பியையும் படுக்க வச்சுக்க, ஆனா கோகோ கட்டில் மேல படுப்பாரு, அவர் தம்பி தரையில பாயில படுப்பாரு. இப்படி சில வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா அதுவே நம்ம கோகோக்கு ரொம்ப பொறாமையாவும் இருக்கும். ஒரு கடத்துல கோகோவுடைய அம்மா இறந்து போக அதுல இருந்துதான் கோகோவுடைய மனசு ஒரு விஷமா மாறுது. அந்த வளர்ப்பு தம்பி மேல பொறாமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்ப கட் பண்ணா நிகழ்காலத்தை காமிக்கிறாங்க. நம்ம கோகோவுடைய தம்பி அந்த அத்தோய் நல்லா படிச்சு அந்த ஊருக்கே டாக்டர் ஆகி அந்த ஊர் மக்கள் இடையில ஒரு நல்ல பேரை வாங்கி வின்சூரா அப்படின்ற அந்த கிராமமே தன்னுடைய கிராமம் தான் அப்படின்ற மாதிரியே அந்த கிராமத்தையே ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இப்ப இந்த கோகோவுடைய தம்பி வச்சிருக்காருங்க. அப்ப அவங்க கிராமத்து நடுவுல ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே அந்த கூத்துல வந்து நம்ம கோகோவுடைய தம்பி பாட்டு பாடுறது வழக்கம். நம்ம கோகோவும் அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல முகுல் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருக்காங்க. அந்த முகுல் யாருன்னா கோகோ தம்பி நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய அசிஸ்டன்ட்டுங்க. அவர் கிளினிக் வச்சிருப்பார்ல, அப்படி கிளினிக்ல வேலை பார்த்துட்டு வீட்டு வேலையும் பாப்பாரு. என்னடா டைம் ஆச்சு, இன்னும் என் தம்பி வரலையான்ற மாதிரி கோகோவும் அங்க விசாரிக்க, உன் தம்பியை தான் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, அவ வந்தானா கலை நிகழ்ச்சி எல்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. அப்பதான் நாடகம் நடத்துற அதே குரூப்ல வந்து நம்ம கோகோவும் மிலி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறாரு. இவங்க நம்ம கோகோவுடைய காதலிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோகோ முக்குல்னு ஒருத்தன் கூட பேசிருப்பார்ல, அந்த முக்குலோட தங்கச்சி இந்த மிலி. அந்த முக்குலுக்கு தெரியாம தான் இவங்க காதலிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. இந்த மிலி கூட எப்போ உங்க தம்பி அத்தோய் இங்க வருவாரு, அவர் வந்தாதான் எல்லாத்தையும் ஆரம்பிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கோகோக்கு பயங்கர எரிச்சலை கொடுக்குதுங்க. கட் பண்ணா அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. அந்த பாத்ரூம அந்த ஏரியால இருக்கிற ஒரு ரவுடியும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, அதையும் இந்த கோகோ கவனிக்கிறாரு. என்னடா உள்ள எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்க, ஐயோ அண்ணா என்னன்னா சொல்றது, உள்ள அந்த பொண்ணு அவ்வளவு சூப்பரா இருக்கானா அப்படின்ற மாதிரி அந்த பையன் வர்ணிக்க, இப்பதான் அந்த பாத்ரூம்ல இருந்து நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. இவங்களோட பேரு தியா. நம்ம கோகோவுடைய தம்பி இருக்கார்ல ஹத்தோய், அவருடைய காதலிங்க. இந்த தியா டவுன்ல படிச்ச பொண்ணு, ஒரு மிகப்பெரிய பணக்காரியா இருப்பாங்க. தன்னுடைய அப்பாக்கு தெரியாம தான் இந்த கிராமத்துல வந்து இப்ப நம்ம ஹத்தோயோட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு சைக்கிள்ல ஒரு நபர் வேகமா வந்து, நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு வயசான அம்மா இறந்து போச்சு, நம்ம அத்தோய் எவ்வளவு நேரம் அந்த அம்மாக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு, இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயினும் தன்னோட காதலனான அத்தோய பாக்குறதுக்கும் அங்க இருந்து ஓடுறாங்க.
இன்னொரு பக்கம் முகர்ஜி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுடைய அப்பாக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு இங்கதான் என் தம்பியோட சுத்திக்கிட்டு இருக்கான்ற ஒரு உண்மையெல்லாம் அங்க நம்ம கோகோ சொல்லிடுறாரு. அப்படி நம்ம ஹீரோயினை தேடி அவங்க அப்பாவுமே ஒரு பணக்கார காரை எடுத்துக்கிட்டோம் அந்த கிராமத்துக்குள்ள வராரு. அப்படி சாவு வீட்டுல நம்ம அத்தோய பார்க்க வந்திருக்கிற ஹீரோயினையும் வந்து அவங்க அப்பா பாக்குறாரு. உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படிதான் ஒரு தாழ்த்தப்பட்ட பையனோட உக்காந்து லவ் பண்ணிக்கிட்டு இருப்பியா? இப்பவே கிளம்பி என் கிராமத்துக்கு வான்னு சொல்ல அப்பதாங்க அந்த இடத்துல இவ்வளவு நேரம் நம்ம கோகோவோட எதிரியான அவரோட தம்பி அத்தோய காமிக்கிறாங்க. நம்ம அத்தோய் தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ. அப்படி நம்ம ஹீரோ நேரா வந்ததும் தன்னோட மாமனார் கால்ல விழறாரு. உங்க பொண்ணு நான் உசுருக்கு உசுரா காதலிக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு கட்டி வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. பதிலுக்கு அவரோ உன்னுடைய சாதி என்ன ஏன் சாதி என்ன, உன்ன மாதிரி கீழ் சாதியில இருக்கவங்களுக்கெல்லாம் கீழ் சாதி அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட வச்சு எங்க வீட்டு பொண்ண நாடக காதல் பண்ணி ஏமாத்திடுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி கண்டபடி பேச எங்களோட கஷ்டம் தெரியாம எங்களை பத்தி பேசாதீங்க சார். இந்த ஊர்ல எவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்குன்னா அதுல என்னுடைய பாட்டியும் அம்மாவும் வேலை செஞ்சதுனால்தான் ஒரு நாளைக்கு வெறும் 2 நாள் மட்டுமே சாப்பிட்டு எங்க அம்மா கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்ததுதான் என்னுடைய முதலீடு. அந்த கஷ்டத்திலேயே நான் படிச்சு இப்போ ஒரு டாக்டர் ஆகி இந்த ஊர்ல ஒரு நல்ல நிலைமையில இருக்க. எங்க அம்மா ஒரு நாள் விவசாய நிலத்துல இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட வளர்ப்பு அப்பாவான இவருதான் என்ன தத்தெடுத்து வளர்த்தாரு. இது ஒருக்கானு என்னுடைய அண்ணன் கோகோ இவன் தான் என்ன பாசமா பாத்துக்கிட்டான். அவனோட துணிமணிகள் எல்லாம் எனக்கு கொடுத்து என்ன படிக்க வச்சு இப்போ ஒரு டாக்டராவும் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் குடும்பத்தை பெருமையா சொல்றாரு. பாத்தீங்களா அண்ணன் தம்பி நல்லா இருக்க கூடாதுன்னு சதி பண்ணா தம்பி அந்த விஷயம் எல்லாம் தெரியாம அண்ணனை எவ்வளவு நேசிக்கிறான்ட்டு இதையெல்லாம் சொல்லிட்டு அவங்க மாமனார் கிட்டையும் ஒரு மனுஷனை சாதி பார்த்து பிரிக்காதீங்க, அவனுடைய திறமைய பார்த்து உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு. பதிலுக்கு அவங்க மாமனாரும் என் பொண்ணுக்காக அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்திருக்கேன், ஆனா எவ்வளவு கொடுத்தோம் அவ என் முதுகுல குத்துவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஒரு நாள் அவ உன்னுடைய முதுகுலையும் குத்துவா, உன்னையும் அவ ஏமாத்துவா, 2 பேரும் நாசமா போங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பாவும் அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு. இப்ப அந்த ஊருக்குள்ள ஒரு வயசான அம்மா இறந்திருக்கோம்ல அந்த அம்மாவோட பிணத்தையும் நம்ம ஹீரோ அவரோட ஊருக்காரங்களோட தூக்கிட்டு போக இப்பதான் ஊருக்கு கிளம்புற நம்ம தியாவுடைய அப்பா கிட்ட வந்து நம்ம கோகோ பேசுறாரு. அங்கிள் உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது, உங்களுடைய நம்பரை என்கிட்ட கொடுங்க, நீங்க எப்பவுமே கவலைப்படாதீங்க. முக்கியமா அத்தோ இருக்கான்ல அவனுக்கு இந்த அப்பர் கேஸ்ட் பசங்களை பார்த்தாலே பிடிக்காது. காலேஜ் படிக்கும் போது கூட பேனர்ஜின்னு ஒரு பையனை அடிச்சு அது பெரிய கேஸ் ஆயிடுச்சு. அதனால உங்க பொண்ணு மேல நான் எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கிறேன், ஃபியூச்சர்ல எதனா ஒரு சண்டை வந்தா உடனே உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொந்த தம்பிய பத்தியே அவங்க அண்ணன் கோகோ தப்பு தப்பா சொல்றாரு. இதுல பயந்துகிட்டே ஹீரோயினோட அப்பாவும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதான் நம்ம ஹீரோ தன்னுடைய வீடு திரும்புறாருங்க. அவரு கொஞ்சம் வேலை எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த கிராமத்திலேயே ஒதுக்குப்புறத்துல ஒரு தனி வீடு எடுத்துதான் இருப்பாரு. அந்த தனி வீட்டுல இப்பதான் காதலியான தியாவையும் தங்க வச்சுக்கிறாரு. அப்படி அவங்க சந்தோஷமா காதலோட அவங்க வீட்டுல பேசிக்கிட்டும் கொஞ்சிக்கிட்டும் இருக்க அதை எல்லாத்தையும் ஜன்னல் ஓரத்துல இருந்து நம்ம கோகோ ஒட்டு கேக்குறாருங்க. தம்பி சந்தோஷமா இருக்கானா நம்மளும் சந்தோஷமா இருக்கணுமே அப்படின்ற மாதிரி எப்பப்பெல்லாம் அவருக்கு வெறுப்பாகுதோ அப்பெல்லாம் அவர் பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டுமே ஒரு காதலிய வச்சிருப்பாரு. அதான் முன்ன சொன்னே மிலின்னு ஒரு பொண்ணு. அப்படி அந்த மிலியோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கலான்னு போக ஆனா அவங்களுக்கும் இன்னைக்கு டேட்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மிலி கிட்டையும் நம்ம கோகோ நான் கொஞ்ச நாள்ல வெளிநாட்டுக்கு போயிடுவேன் உன்னையும் கூட கூட்டிட்டு போறேன்ற மாதிரிலாம் ஏமாத்தி தான் காதலிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடிஞ்சு போன பில்டிங் இருக்கோங்க. அந்த இடத்துல பாய போட்டு எப்பவுமே மிலியோட நெருக்கமா இருக்கிறது தான் இந்த கோகோவுடைய வேலைங்க. இந்த மிலி பொண்ணு கூட நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அத்தோய், அவருக்கு கொஞ்சம் விசுவாசமா இருக்கிற பொண்ணுதான். ஏன்னா மிலியோடைய அண்ணன் நம்ம அத்தோய்க்கு கீழே தானே அசிஸ்டண்டா வேலை பார்ப்பான். பட் அது நம்ம வில்லனான கோகோவுக்கு சுத்தமா பிடிக்காது. நீ தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் அத்தோய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவ உன் கூடயே தப்பா நடந்துப்பான் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு சொல்றாரு. இதுல மிலியும் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஷாக் ஆகி அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த மிலியும் கோகோவும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு பைத்தியக்கார வராங்க. அவன் அந்த கிராமத்துல மிலிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான் போல. அப்படி மிலியோடைய ஷாலெல்லாம் எடுத்து மோந்து பாத்துக்கிட்டு மிலி நீ எனக்கு கிடைக்க மாட்டியான்ற மாதிரிலாம் ஏங்கிட்டு இருக்க. அப்படியே கட்டானா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி அவங்க வீட்லயே சிம்பிளா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி புடவையெல்லாம் கட்டி இவங்க 2 பேரும் திருமணத்துக்கும் ரெடியாக அப்படி பக்கத்துல இருக்க ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்து இவங்க 2 பேருமே ரிஜிஸ்டரும் பண்றாங்க. சாட்சி கையெழுத்தா நம்ம வில்லன் கோகோ தாங்க போடுறான். ஆனா இதெல்லாம் மனசுல ஒரு விஷத்தை வச்சுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வில்லன். இப்ப தான் தம்பிக்கும் தம்பி மனைவிக்கும் முதலிரவுக்கான எல்லா டெக்கரேஷனையும் நம்ம வில்லன் தான் பண்றான். அப்படி அந்த முதலிரவுல நம்ம ஹீரோவுமே ரொம்ப நாளா அவரு பீரோல வச்சிருந்த ஒரு கர்ச்சிஃபை எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இது என்னன்ற மாதிரி கேக்குறப்போ இது என்னுடைய அம்மாவோடது, அவங்க கைப்பட இதை எம்ப்ராய்டிங் பண்ணி உன்னோட வருங்கால மனைவிக்கு இதை நீ கொடுக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் நீ இதை பத்திரமா வச்சுக்கோன்ற மாதிரியும் சொல்றாங்க. இதுல நம்ம தியாவும் இம்ப்ரெஸ் ஆக அப்படி நம்ம ஹீரோவோட அவங்க நெருக்கமா இருக்க
கட் பண்ணா இப்ப அந்த வீட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுல ஒரு ரவுடி உட்காந்து இதையெல்லாம் ஏக்கத்தோட பாத்துக்கிட்டோம் சோக பாட்டு கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. அப்படி அந்த ரவுடி கிட்ட நம்ம வில்லனும் வந்து நீ எதுக்குடா சோகமா இருக்கன்ற மாதிரி கேட்க, அந்த தியா பொண்ண நானும் காதலிச்சேன், அவ என் இதயத்தையே கலந்திருக்கா, அவ பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா, அவ போய் உன் தம்பிக்கு கிடைக்கணுமா, எனக்கு வெறுப்பா இருக்குன்ற மாதிரியும் அந்த ரவுடி சொல்ல, விட்றா எனக்கும் வெறுப்பா தான் இருக்கு, அதனாலதான் நான் ஒரு சதி பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க ரெண்டு பேரும் எப்படி மாற போறாங்கன்ற மட்டும் வேடிக்கை பாருன்ற மாதிரியும் அங்க இந்த வில்லனான கோகோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப முதலிரவு முடிஞ்சு ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டே இருக்க, இவங்க வீட்டுக்கு வெளியில தாங்க பாத்ரூம் இருக்கும். அப்படி பாத்ரூம் போறதுக்கு நம்ம ஹீரோயினும் வராங்க. அதே வேலையில ஹீரோக்குமே அவங்க அம்மாவுடைய ஞாபகம் வந்துருது. அப்படி அவங்க அம்மாவோட கச்சிஃபை அங்க எடுத்துக்கிட்டு அதை கட்டி அணைச்சுக்கிட்டோம் அழுதுகிட்டே வெளியே வர, அப்ப நம்ம ஹீரோயினும் கணவரை பார்த்து சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கும் காய்ச்சல் வந்துருது. நம்ம ஹீரோவே ஒரு டாக்டர் அப்படின்றதுனால நம்ம ஹீரோயினை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டோம். சில மாத்திரைகளெல்லாம் கொடுத்து அந்த மாத்திரைகளையும் போட்டுக்க சொல்றாரு. அதே வேலையை தான் நம்ம முக்குள் இருக்காரு பாத்தீங்களா, யாரு நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட், அவருமே நம்ம ஹீரோவோட கிளினிக்கு போகிறதுக்கும் அவரோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா அங்க உள்ள நம்ம ஹீரோ ரெடி ஆகிட்டு இருக்க, வெளியில அண்ணி கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணி உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை போட்டா நீங்க ஏஞ்சல் மாதிரியே இருப்பீங்கன்னு சொல்லிட்டோம். அதை எடுத்து தான் அன்னிக்கு போட வர, அப்ப அவங்க அண்ணியோடைய துணி கொஞ்சம் நகர்ந்து இருக்குங்க. அதையும் இந்த முகுல் ஒரு மாதிரி பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அதை கவனிக்கிற நம்ம ஹீரோவுமே அதை பெருசா எடுத்துக்காம தான் மனைவி கிட்டையும் ஒரு துணியை கொடுத்து இதை கீழே கட்டிக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அவங்களும் அந்த துணியை கட்டிக்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு நம்ம வில்லனான கோகோ வராரு. என்னடா தம்பி லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கியா, நேத்து என்ன அப்படின்ற மாதிரிலாம் தம்பியை போட்டும் சும்மா கிண்டல் பண்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. பதிலுக்கு ஹீரோவுமே என் பொண்டாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை, கூட இருந்து இந்த முக்குல பாத்துக்க சொல்லிருக்கேன், இன்னைக்கு கிளினிக்கு நான் மட்டும் தான் போயிட்டு வர போறேன்ற மாதிரி சொல்ல, ஏண்டா உன்னோட பொண்டாட்டியை நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேருமே கிளினிக்கு போங்க அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் சொல்றாரு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் உனக்கு எதுக்குடா தேவையில்லாத சிரமம், இவன் என்ன கிளினிக்ல டிராப் பண்ணிட்டு வந்து என் மனைவியை பாத்துப்பான்ற மாதிரி தான் அண்ணனையும் அங்க இருந்து போக சொல்ல, இப்ப தான் மனைவிக்கு டாட்டா சொல்லிட்டோ ஹீரோ அந்த முக்குலோட அங்க இருந்து கிளம்புறாரு. முக்குல் கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோவோட மனைவிய குறுகுறுன்னு பார்த்துட்டு இந்த வில்லனும் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்க, ஆனா அதுக்கு முன்னாடி பாத்ரூம் யூஸ் பண்றேன்னு சொல்லி அந்த வீட்டுடைய பாத்ரூம்குள்ள போறான். அப்பதான் அந்த பாத்ரூம் கதவுக்குள்ள ஒரு ஓட்டை இருக்குங்க. அந்த ஓட்டை வழியா வெளியே நிக்கிற நம்ம ஹீரோவோட மனைவியை அவன் பாத்துக்கிட்டு இருக்க, அதையும் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. என்ன இவரு பாத்ரூம்குள்ள போய் நம்மள பாக்குறாருன்ற மாதிரியும் யோசிக்க, இப்ப ஹீரோவும் முக்குலோட சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போதோ ஏதோ ஒண்ணு தப்பா தோன்ற மாதிரி இருக்குங்க. டே முக்குலே நீ வீட்டுக்கு போய் அண்ணிய பாத்துக்கோ, நான் இன்னைக்கு கிளினிக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப, அதே வேலையில பாத்ரூம்ல இருந்து வெளியே வர இந்த வில்லனுமே நேரா கிச்சனுக்குள்ள நுழையிறான். அங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோயின் பக்கத்திலேயே வந்து அவங்கள மோப்பமிடுற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ண, அவங்களும் பயந்து போறாங்க. என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கும் போதோ, இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால அதான் உங்க மேல அந்த உடம்பு சரியில்லாத வாசனை வருதான்னு பாக்குறேன்ற மாதிரி சொல்ல, இதுல அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரி நம்ம வில்லனையும் அங்க இருந்து கிளம்ப சொல்ல, அவருமே தண்ணி குடிச்சுதான் கிளம்புவேன்னு சொல்லிட்டோம். தண்ணி கேக்குறாரு. இப்ப தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்தா வெளியே ஒரு கர்ச்சீஃப் காய வச்சிட்டு இருக்காங்க. இது என்ன கர்ச்சீஃப், இது வரைக்கும் பார்த்ததே இல்லையேன்ற மாதிரி அந்த கர்ச்சீஃபையும் நம்ம வில்லன் எடுத்துக்கிட்டு ஓட, டேய் அந்த கர்ச்சீஃபை எதுவும் பண்ணிடாத, அது உன்னுடைய தம்பியோடது, உங்க தம்பியோடைய அம்மா சாகறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கொடுத்தது அப்படின்ற மாதிரியும் சொல்ல, உடனே நம்ம வில்லனுடைய முகம் மாறுது. ஓ இந்த விஷயத்த இந்த அத்தோ என்கிட்ட சொல்லவே இல்லையே, இத்தனை வருஷம் என்கிட்டயே மறைச்சிருக்கானே அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாரு. அதுல ஒரு சதி திட்டமும் திட்டுறாரு. இப்ப இது எல்லாத்தையும் தொலைவில் இருந்து நம்ம முக்குலும் பார்க்க, இப்ப முக்குல் வீட்டுக்கு வந்ததும் இந்த வில்லனுமே அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி முக்குலோட நம்ம ஹீரோயின் ஜாலியா பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறதெல்லாம் பாக்குறாரு. அதுல அவருக்கு ஒரு பயங்கரமான யோசனை வருதுங்க. அப்படி நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல ஒரு கேமராவையும் அவர் செட் பண்றாரு. அப்படி அந்த கேமராவை வச்சு நம்ம ஹீரோயின் முகுலோட விளையாடிட்டு இருக்கிறதையும் பேசிட்டு இருக்கிறதையும் எல்லாத்தையும் அவர் வீடியோ எடுக்கிறாரு. அதே வேளையில இப்ப ராத்திரி ஆகுதுங்க. நம்ம முகுல் அங்க இந்த தொழில் பண்ற ஒரு லேடிய காதலி பாருங்க, அவங்களுடைய பேரு பிங்கி. அப்படி பிங்கிய பாக்குறதுக்கும் அந்த தொழில் நடக்கிற இடத்துக்கு அவர் வராரு. உனக்கு ஆசை வந்தாதான் என்கிட்ட வருவியான்ற மாதிரியும் பிங்கி செல்லமா சண்டை போட, இப்ப முகுல் அங்க பிங்கிய பார்க்க போன விஷயம் இங்க நம்ம வில்லனுக்கு தெரிய வருது. நம்ம வில்லனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவருக்கு விசுவாசமா இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. அவரும் அதே தொழில் நடக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற அந்த பெண்ணுக்கு இந்த முக்குலோடையும் அதிக காசு கொடுத்து இப்ப அந்த பிங்கியோட அவரு ஒன்னா நெருக்கமா இருக்காரு. இதனால நம்ம முக்குலும் வெளியே துரத்தப்பட, அதுல முக்குலும் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ கிளினிக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர, வீட்டு வாசல்ல அவங்க மனைவியும் நம்ம ஹீரோ வரத்துக்காக காத்திருக்காங்க. மனைவியோட கழுத்தையும் தொட்டு பார்த்து ஜுரம் எல்லாம் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த வீட்டுக்குள்ள இவங்க ஜாலியா ஒன்னா இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இங்க என்னதான் பிங்கி கிட்ட அதிக காசு கொடுத்து நம்ம வில்லன் அங்க வந்திருந்தாலும் அங்க பிங்கியோட அவருக்கு ஒன்னும் நடக்கலைங்க. சும்மா ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிட்டு அவர் நேரா வந்து தான் காதலிக்கிற மிலியோட தான் சந்தோஷமா இருக்காரு. அப்படி மிலி கிட்டையும் ஃபாரின் சாக்லேட் அப்படின்ற மாதிரி ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து இந்த வில்லன் கொடுக்கறாரு. எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்களான்ற மாதிரி கேட்க, இவர் ஆமான்னு சொன்னதும் அவங்க இன்னும் சந்தோஷம்
சந்தோஷப்பட உனக்காக நான் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன்ல, நீ எனக்காக ஒரு சின்ன விஷயத்த பண்ணுவியான்ற மாதிரியும் மில்லி கிட்ட கேக்குறாரு. என்னன்னு அவங்க கேக்குறப்போ எனக்காக ஒரு கர்ச்சீஃப திருடணுன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன கர்ச்சீஃப்? அந்த கர்ச்சீஃப் ஒரு ரோஜா பூவை எம்ப்ராய்டிங் பண்ணி இந்த அத்தோயோட வீட்ல இருக்கு, அது மட்டும் எனக்காக நீ திருடி கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்க, ஐயோ அத்தோய் அண்ணனுடைய வீட்லயா? அவர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட இருந்து எதுக்கு திருடணும்ன்ற மாதிரியும் மில்லி மறுக்கிறாங்க. ஓ நான் சொன்னதை கேட்க மாட்டல, அப்ப என்ன நீ மறந்துடு, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரியும் அங்க நம்ம வில்லன் மிரட்ட, இப்ப மில்லிக்கும் வேற ஆப்ஷன் இல்லைங்க, அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்ப அந்த கிராமத்துல வழக்கம் போல வார இறுதியில இந்த கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்க அந்த சமயத்துல இந்த மிலி நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல பூந்து அந்த கர்ச்சிஃபையும் திருடுறாங்க. இன்னொரு பக்கம் முக்குல் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே அந்த தொழில் பண்ற லேடி பிங்கி அவங்களுடைய இடத்துல இருந்து துரத்தி விட்டுருப்பாங்கல்ல, அதுல சோகமாகி பயங்கரமா குடிக்கிறான். அப்படி குடிச்சது அங்க இருக்கிற ஒரு பைத்தியக்கார கூட உட்காந்து தாங்க குடிக்கிறான். அந்த பைத்தியக்காரனும் உன்னுடைய தங்கச்சி மிலியோட இந்த வில்லன் கோகோ அந்த உடஞ்ச கட்டடத்துக்கு பக்கத்துல அப்பப்ப நெருக்கமா இருக்கான்ற ஒரு உண்மையெல்லாம் வளர, இதுல இந்த முக்குலுக்கும் பயங்கர கோவம் வருது. என் தங்கச்சிய பத்தியாடா தப்பா பேசுறேன்னு சொல்லி அந்த பைத்தியக்காரன் கூடயும் சண்டை போட, அப்படி இவங்க குடிச்சிட்டு அங்க ஆட்டம் போடுற எல்லாத்தையும் அந்த வழியா வர நம்ம ஹீரோவுமே பாக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோவோட இந்த கோகோவும் இருக்க, கோகோ தாங்க அந்த பைத்தியக்காரனுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து கூட இந்த முக்குலையும் குடிக்க வச்சு இந்த சதி திட்டத்தை போட்டிருப்பாரு. இது தெரியாத நம்ம ஹீரோவுமே, என் கூட இருந்துகிட்டு இந்த ஊர் மானத்தை வாங்கறதுக்குன்னே நீ குடிக்கிறியா, குடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டோம் ஆட்டம் போடுறியா, இதுக்கப்புறம் நீ என் கூட வேலைக்கே வரக்கூடாது, என் வீட்டு பக்கமும் வராதுன்ற மாதிரியும் அந்த முக்குல கண்டபடி நம்ம ஹீரோ திட்டுறாரு. இதுல முக்குலும் மனசடைஞ்சு போக, இங்க முக்குலையும் நம்ம ஹீரோவையும் பிரிச்சுட்டன்ற ஒரு சந்தோஷத்துல வில்லன் இருக்க, எப்போ முக்குல நம்ம ஹீரோ கிட்ட இருந்து பிரிச்சாரோ அதுல இருந்து நம்ம வில்லன் அப்பப்போ தன்னோட தம்பியான ஹீரோவை பார்க்க வந்துடுறாரு. அதே மாதிரி முக்குலும் தன்னோட தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு நேரா நம்ம ஹீரோயினை பார்க்க வர, நேத்து ஏதோ குடிச்சிட்டு என்ன பேசுறதுன்னு புரியாம இஷ்டத்துக்கு ஒரு பைத்தியக்காரன் கூட சண்டை போட்டு இருந்துட்டேன், அதை அண்ணன் பாத்துட்டாரு, என்ன வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு, நீங்க தான் அண்ணன் கிட்ட சொல்லி என்ன மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் கெஞ்சி கேட்க, ஹீரோயினுமே நான் சொல்லி என் கணவர் என் பேச்சை தட்டாம இருந்ததில்ல, அவர் வந்ததும் கண்டிப்பா சொல்றேன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. அப்படி நம்ம ஹீரோ அவர் அண்ணனான இந்த வில்லனோட தான் வீட்டுக்கு வராரு. வந்த கையோட நம்ம ஹீரோ கிட்டயும் அவங்க மனைவி வந்து முக்குல் வீட்டுக்கு வந்திருந்தா ரொம்ப ஃபீல் பண்றான், அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கங்க, அவன் தான் தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்றானே, அவனை மன்னிக்க கூடாதான்ற மாதிரி கேட்க, ஆனா ஹீரோவால மன்னிக்க முடியல, என்னால முடியாதுன்ற மாதிரியோ சொல்ல, ஹீரோயின் மறுபடியும் முக்குல மன்னிச்சிருங்கன்ற மாதிரியோ கேட்டுக்கிட்டே இருக்க, அவருக்கு கோவம் வந்து நம்ம ஹீரோயினை கடுமையான வார்த்தையில திட்டிட்டு அங்க இருந்தும் கிளம்புறாரு. நம்ம கணவர் நம்ம இது வரைக்கும் திட்டதே இல்லையே, இப்படி பேசிட்டாரேன்ற மாதிரியும் ஹீரோயின் உடஞ்சு போக, இங்க நம்ம ஹீரோவோ ஒரு கடையில வந்து உட்காந்துருக்கும் போதோ அவரோட அண்ணனான இந்த வில்லன் வராரு. ஹீரோக்கு பிடிச்ச இந்த ரைஸ் கேக்கையும் வாங்கிட்டு வந்து கொடுத்து, உன் வாழ்க்கையிலேயே இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்க, இப்படி நம்மளுக்கு தோன்றத மனைவி கிட்ட தைரியமா பேச கத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தான் தம்பியையும் ஏத்தி விடுறாரு. வா உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த வில்லன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சோளக்காட்டு பொம்மை இருக்குங்க, அந்த பொம்மைக்கு பக்கத்துல போறாரு. சின்ன வயசுல இருந்தே தன்னோட தம்பி நல்லா படிக்கிறத கெடுக்கணும், நல்லவனா இருக்கிறத மாத்தணும்னு சொல்லியும் நம்ம வில்லன் நிறைய தப்பான விஷயங்களை சொல்லி கொடுத்திருப்பாரு. உதாரணத்துக்கு தம்மடிக்க சொல்லி கொடுத்திருப்பாரு, முக்கியமா தவறான படங்களை பார்க்க சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா அதுல எல்லாம் சுய கட்டுப்பாடோட நம்ம ஹீரோ செயல்பட்டு வெளியே வந்து தான் அண்ணன் சொல்றத கேட்காம மீறி போயிருப்பாரு. இப்போ பொண்டாட்டிய எப்படி கண்ட்ரோல்டா வச்சுக்கணும்ன்ற மாதிரியும் பிரெயின் வாஷ் பண்றாரு. நம்ம ஹீரோ கிட்டயுமே கல்யாணான கையோட உன் பொண்டாட்டிய கூப்பிட்டு நீ ஹனிமூன் கூட போல, பெண்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கதா செய்யும், அது அவங்க கணவர் கிட்ட கிடைக்கலானா சில பெண்கள் வேற ஒரு ஆண் கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. நீ காலையில வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வர, உன் பொண்டாட்டிய வீட்டுல பாத்துக்கிறது அந்த முக்குல் தான், நீ உன் பொண்டாட்டிக்கு சந்தோஷப்படுத்துறபடி பெருசா எதுவுமே பண்ணதில்ல, அவங்களும் உன்கிட்ட கேட்கறது இல்ல, அதை வச்சு பார்க்கும் போதோ உன் பொண்டாட்டிய உன்னை விடவும் வேற யாரோ ஒரு நபர் சந்தோஷப்படுத்துறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கே வருதுன்ற மாதிரி இங்க இந்த வில்லன் ஏத்தி விட, இதுல நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. தான் அண்ணனை அடிக்க போயிடுறாரு. என்னடா கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கன்ற மாதிரியும் கேட்க, எப்பா தேவையில்லாம என் மேல கோவப்படாத, எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னு கேட்டேன், ஃபியூச்சர்ல உனக்கு சந்தேகம் வந்ததுன்னா என்கிட்ட வாப்பா, இல்லன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வில்லனும் அங்க இருந்து கிளம்ப, இப்ப ஹீரோவும் அண்ணன் இப்படி பேசினதுல இருந்து ஒரு சந்தேகத்தோடையே தன்னுடைய மருத்துவமனைக்கும் போறாரு. அப்பதான் அவருக்கு இந்த முக்குல் தான் வீட்டுக்கு வரப்போ தான் மனைவியோடைய ட்ரெஸ் விளங்கினதை கொஞ்சம் தப்பா பாத்துருப்பாருல, அதெல்லாம் ஞாபகம் வருதுங்க. இதை யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. வீட்டு கதவு தட்டுறதுக்கு முன்னாடி ஜன்னல் வழியா மனைவி என்ன பண்றாங்கன்றத பார்த்துட்டு இப்ப அந்த வீட்டு கதவையும் தட்ட, வீட்டுக்கு வந்ததோ அவங்க மனைவியும், காலையில நீங்க கோவப்பட்டதுக்கு நானே மன்னிப்பு கேட்கறேன், மன்னிச்சிருங்க, உங்களுக்காக தான் காத்திருந்தேன், வாங்க உள்ள போய் சாப்பிடலான்ற மாதிரியும் பாசமா கூப்பிடுறாங்க. இதையும் நம்ம
ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. நியாயப்படி நம்ம தானே சாரி கேட்டிருக்கணும், இவ எதுக்கு நம்மளுக்கு ஐஸ் வைக்கிறா அப்படின்ற ஒரு நினைப்பு ஹீரோக்குள்ள வருதுங்க. அதாவது சந்தேகம் அப்படின்ற ஒரு காட்டு தீ இப்ப ஒரு தீப்பொறியா பத்த ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கோகோ இருக்கால வில்ல, அவன் நேரா அந்த தொழில் பண்ற லேடி பிங்கி கிட்டையும் தான் தம்பியோட கர்ச்சிஃபை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அத அந்த பிங்கி கிட்ட இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தும் வச்சுக்கிறான். அங்க லோக்கல்ல இருக்கிற ஸ்கூல்ல ஒரு வாத்தியாரா நம்ம ஹீரோயின் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அங்க சில்ட்ரன்ஸ் டே வருதுங்க. அந்த சில்ட்ரன்ஸ் டேக்கும் நம்ம ஹீரோவை கூப்பிடுவாங்க. ஹீரோ வர முடியாதுன்றதுனால இந்த முக்குள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோயினோட நல்ல ஃப்ரெண்டா தாங்க இருப்பான். அப்படி அவனை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற பசங்க கூட விளையாட, அதை நம்ம ஹீரோ அந்த ரவுடியை விட்டு வீடியோ எடுக்க சொல்லி இப்ப அந்த வீடியோவை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்டையும் காமிக்கிறான். பாத்தியா பாத்தியா, நீ வரலன்னு சொல்லிட்டு அந்த முக்குல கூட்டிட்டு போயிட்டா உன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரியும் ஏத்தி வர்றான். இன்னொரு பக்கம் நம்ம வில்லன் நாளளவுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மில்லிய வேற அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, மில்லியும் கோவப்பட்டு நம்ம வில்லனுடைய வீட்டுக்கெல்லாம் வந்து வில்லன் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அவாய்ட் பண்றான். வாரங்கள் ஓடுது. நம்ம ஹீரோவால அவங்க மனைவியோட பழையபடி பேச முடியல. ஒருவேளை நம்ம மனைவிக்கு முக்குளோட எதனா இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் அதிகரிக்குது. ஓப்பனா சொல்லணும்னா அவங்க மனைவி கூட இவர் சந்தோஷமா இருந்தே பல வாரங்கள் ஆகுது. இதுல அவங்க மனைவியும் ஒரு ராத்திரி பயங்கர வருத்தப்பட்டு அங்க படுத்துட்டு இருக்க கணவரோட அவங்க ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒன்னா இருக்க, அப்ப அவங்க மனைவி நீங்க திரும்பி எப்ப வேலைக்கு கூப்பிடுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல ஹீரோவா அரண்டு போறாரு. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் என் மனைவி ஒன்னா இருக்கா, இப்பயும் அவளுக்கு அந்த முக்குல பத்தி தான் பேச தோணுதேன்னு சொல்லியும் அங்க சட்டை கூட இல்லாம அந்த ராத்திரியே தான் அண்ணன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் அண்ணனை பாக்குறதுக்கும் வராரு. நீ ஏன்டா சட்டை இல்லாம வந்து நிக்கிற, இந்தாடா என் டிஷர்ட்டை போட்டுக்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் தூக்கி போட, இங்க ஹீரோயினுக்கும் நம்ம கணவர் எங்க போனாருன்னு சொல்லி ஒன்னும் புரியல. அவரோட அண்ணனான இந்த வில்லனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, இவன் கட் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் இந்த முக்குலுக்கு கால் பண்ணி என் புருஷன் அங்க வந்தாரான்ற மாதிரியும் கேட்கலான்னு பார்த்தா முக்குள் வேற கால் பண்ணல. இங்க நம்ம ஹீரோ தன்னோட அண்ணனான அந்த வில்லன் கிட்ட வந்து நீ சொன்னதுனால எனக்கு இப்படி தோணுதா, இல்ல உண்மையாலேயே என் பொண்டாட்டி அப்படிதான் இருக்காளான்னு என்னால பிரெடிக்ட் பண்ண முடியல, எதுக்காக என் மைண்ட மாத்துற, நானே ஒரு டாக்டர்ரா, ஆனா என்னையே குழப்பமடைய வச்சிட்டியன்னு சொல்லி தான் அண்ணனிடமும் சண்டையிடுறான். சரிடா, எவ்வளவு நாள் உன்கிட்ட காமிக்க கூடாதுதான் நினைச்சேன், வேணா பாரு உன் பொண்டாட்டிய பாத்துக்க சொல்லி இந்த முக்குல ஒரு நாள் வீட்டுல விட்டுட்டு போனல, அப்போ உன் பொண்டாட்டி அந்த முக்குளோட என்னெல்லாம் பண்றா பாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எடுத்த வீடியோவெல்லாம் காமிக்க, அதுல அவங்க பொண்டாட்டி அந்த முக்குளோட ஜாலியா விளையாடி தாங்க இருக்காங்க. ஆனா அது எல்லாமே இப்ப இவரோட கண்ணுக்கு ரொம்ப தப்பா படுது. அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதும் இந்த அண்ணங்கார வில்ல வேற ஹீரோ கிட்ட இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு கனவு கண்டேன், உன் பொண்டாட்டி தியா அந்த முக்குளோட சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அப்ப நீ கதவை தட்டுற மாதிரியும் அவன் பின்னாடி பக்கமா தப்பிச்சு ஓடுற மாதிரியும் எல்லாம் கண்டேன், காலை கனவு பழிக்கணும்னு சொல்லுவாங்க, பழிச்சிடும் போல இருக்கேன்ற மாதிரியும் ஏத்தி விட தம்பிக்கு இன்னும் கோவம் வந்து நம்ம வில்லனை போட்டு அடிக்கிறாங்க. டேய், நீ என்ன எவ்வளவு வேணா அடிச்சுக்கடா, ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் கேளு, என்னைக்கு நான் உன் பொண்டாட்டியோடைய செல்போனை எடுத்து அவ யார் கூட எல்லாம் கால் பேசியிருக்கான்றத பாத்திருக்கியா, அதை பாரு, உனக்கே உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். இவர் தன்னோட தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு தம்பியோட வீட்டுக்கும் கொண்டு வந்து சேர்க்க, இவங்க ராத்திரி கட்டி புரண்டி சண்டை போட்டதுல தம்பிக்கு அடிபட்டு இருக்கோம். அப்படி நம்ம ஹீரோக்கும் அவங்க மனைவி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வில்லனுமே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அப்பதான் நம்ம ஹீரோ தான் மனைவி கிட்ட உன் போனை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படி அந்த போனை எடுத்துட்டு வர அந்த போனுடைய ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும் போது இந்த முக்குள் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட நம்ம ஹீரோவோட மனைவி அதிகமா போன் பேசியிருக்கிறது தெரிய வருது. நீ எதுக்கு ராத்திரி நான் இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் முக்குளுக்கு கால் பண்ணன்ற மாதிரி கேட்க, நான் உன் அண்ணனுக்கு கூட தான் கால் பண்ணேன், நீ திடீர்னு கிளம்பி போயிட்ட, எங்க போனன்னு தெரியல, அதுக்காக கால் பண்ணி செக் பண்ண, ஏன் சந்தேகப்படுற அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப கூட சொல்றேன் முக்குள் ரொம்ப நல்லவன், அவனை வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ எங்க அம்மாவுடைய கர்ச்சிஃப் எங்க போச்சுன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப ஹீரோயினுடைய முகம் மாறுது. ஒழுங்கா சொல்லுடி என் அம்மாவுடைய கர்ச்சிஃப் எங்கன்னு சொல்லி வீடு முழுக்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஹீரோ தேடுறாரு. அப்பதான் ஹீரோயின் பயந்துகிட்டே என்னாச்சுன்னு தெரியல, ஒரு நாள் வந்து பார்த்தா பீரோ திறந்திருந்தது, உங்க அம்மாவுடைய கர்ச்சிஃப் இங்க காணோம், உன்கிட்ட சொன்னா நீ டென்ஷன் ஆவன்னு சொல்லி தான் சொல்லாம விட்டுட்டேன், மன்னிச்சிருன்ற மாதிரியும் சொல்ல, இதுல நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம ஹீரோயினையும் கீழே தள்ளி விட்டுட்டு உன் வாழ்க்கை முழுக்கவே பொய் தான் சொல்லிட்டு இருக்க, இப்படி பொய் சொல்லி ஒருத்தன் கூட நீ வாழணுமா, எங்கன்னா போய் தொலைய வேண்டியதானு சொல்லிட்டோம் அங்க இருந்து போறாரு. அப்படி தன்னுடைய வீட்டுல இருந்து நம்ம ஹீரோ வெளியே வரப்போ அது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா இந்த முக்குள் இருக்கான் பாத்தீங்களா அவன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதையுமே நம்ம ஹீரோ பாத்துட்டு அட போங்கடான்னு சொல்லிட்டோம் எங்கேயோ நடந்து போக, இப்ப அந்த முக்குள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோயினுக்கு சமாதானப்படுத்துற மாதிரியும் காமிக்கிறாங்க. முக்குளுக்குமே ஒரு கில்ட்டினஸ் வருதுங்க. அவர் எப்பவுமே பாக்குற அந்த பிங்கி கிட்ட வந்து என்னால அத்தோய் அண்ணனும் தியா அண்ணியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பாக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரியும் புலம்பிக்கிட்டு இருக்கான், நீ எதுக்குடா இங்க வந்து புலம்புற, உன்னை கூல் பண்றதுக்கு தானே நான் இருக்கேன்னு சொல்லியும் பிங்கி ஒரு கர்ச்சிஃபை எடுத்துட்டு வந்து அந்த முக்குள் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த கர்ச்சிஃப் நம்ம ஹீரோவுடைய அம்மாவோடதுங்க. கேட்டதுக்கு இந்த பிங்கி உனக்காக நானே ரெடி பண்ண கர்ச்சிஃப் தான் இது, உன் பர்த்டேக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், இப்பயே கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். நம்ம முக்குள் கிட்ட அந்த கர்ச்சிஃபை கொடுத்துட்டு முக்குள் கிட்ட அந்த கர்ச்சிஃப் இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராத்திரி ஆகுதுங்க. மறுபடியும்
மறுபடியும் நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு வராரு. மனைவி கிட்டயும் காலையில அப்படி பண்ணதுக்கு சாரின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க எதுவுமே சொல்லாம கிச்சனுக்கு போக அவருக்கு மனசுல ரொம்ப நாளா இருந்த அந்த சந்தேகத்தை கேக்குறாரு. உனக்கும் முக்குலுக்கும் எதனா தொடர்பு இருக்கான்ட்டு. பதிலுக்கு ஹீரோயினோ, ஆமாண்டா நான் முக்குல வச்சிருக்கேன், நான் லவ் பண்றேன், என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இதுல ஹீரோவும் தலை குனிஞ்சு ஒரு இடத்துல உட்கார, நான் உன்னை எவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ற தெரியுமா, என் வீட்டை விட்டு எங்க அப்பா விட்டு என்னுடைய வசதியை விட்டு இந்த கிராமத்துல வந்து உன்னோட இருக்கனா 2 விஷயத்துக்கு தான். நீ என் மேல வச்சிருக்க காதலுக்கும் என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கும் தான். ஆனா அதுவே உன்கிட்ட இல்லனா நான் என்னத்த சொல்றது, அசிங்கமா இன்னொருத்த கூட சந்தேகப்படுறியாடான்னு சொல்லியும் கதறி அழுகுறாங்க. இதுல நம்ம ஹீரோவும் தெளிவாகிறாரு. நடந்த விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படி மனைவி மடியில படுத்தோம் அழுதுகிட்டு இருக்க, அப்ப மனைவி மறுபடியும் இப்பவாச்சு முக்குல திரும்பி உன்னோட வேலைக்கு சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க உண்மையிலே அப்படி கேக்குறாங்களா இல்ல இவருக்கே இப்படி தோணுதா அப்படின்றத படத்துல ஓப்பனாவே விட்டுருப்பாங்க. இதுல மறுபடியும் நம்ம ஹீரோ டிஸ்டர்ப் ஆகி வீட்டுல இருந்து வெளியே போக இதை எல்லாத்தையும் ஜன்னல் வழியா இந்த மிலி இருக்காங்கல்ல அவங்களும் பாக்குறாங்க. மிலி பாக்குறத கவனிக்கிற ஹீரோயினும், மிலி எல்லாத்தையும் பாத்துட்டல, இந்த வீட்டுல ஒரு கர்ச்சிஃப் காணாம போச்சு, அதை பத்தி உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, எடுத்ததே நம்ம மிலி தானே, ஆனா அவங்க தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தொழில் பண்ற லேடி பிங்கி இருக்காங்கல்ல அவங்களுமே இந்த முக்குல அந்த கர்ச்சிஃபோட போட்டோ எடுத்ததை எல்லாத்தையும் நம்ம வில்லனுக்கு அனுப்புறாங்க. நீ சொன்னபடியே எனக்கு அந்த காசை அனுப்பிடுன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப நம்ம அத்தோய் நேரா வளர்ப்பு அப்பாவான இந்த வில்லனுடைய அப்பா இருப்பாருல அவங்க வீட்டுக்கு தாங்க வந்திருப்பாரு. அப்படி அவர்கிட்டயும் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பத்தியும் சந்தேகத்தை பத்தி எல்லாம் சொல்ல, அப்ப அவருமே தாகூர் சொல்லியிருக்காரு, உலகத்துடைய மிகப்பெரிய பாவம் அப்படின்றது ஒரு மனுஷன் மேல நம்ம வச்ச நம்பிக்கையை இழக்கிறது தான், அதுவும் உண்மையா இருக்கிற மனுஷன் மேல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல, அது நம்ம ஹீரோவை பயங்கரமா ஹர்ட் ஆகுது. இதையெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ என்ன பண்றதுன்னு புரியாம அங்க இருந்து நடந்து போக, மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவரோட அண்ணனான இந்த வில்லன் பேச ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் ஹீரோவுடைய மனசை மாத்த, இதுக்கப்புறம் உன்னை நான் நம்ப மாட்டேன், எல்லாமே நீ பொய் சொல்ற, என் மனசை மாத்துற, இங்க இருந்து போயிடுன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கதற. அப்பதான் இந்த வில்லன் நம்ம ஹீரோ கிட்ட இந்த முக்குள் நம்ம ஹீரோவுடைய கர்ச்சிஃபை வச்சிருக்க போட்டோவை காமிக்கிறாருங்க. இப்பவாச்சு நம்புறியா, உன் பொண்டாட்டி தான் அந்த முக்குளுக்கு இந்த கர்ச்சிஃபை கொடுத்திருக்கா, சரி நான் சொன்னாதான் நம்ப மாட்டேன், அந்த முக்குளோட வாயாலேயே இந்த உண்மையை வாங்கி காமிக்கவான்னு சொல்லியும் இப்ப நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ண, ஹீரோவை ஒரு இடத்துல ஒளிய வைக்கிறாரு. அப்படி அங்க முக்குள் வர, நேரா முக்குள் கிட்ட வந்து வில்லனோ அவர் காதலிக்கிற பிங்கியோட போட்டோவை காமிச்சிட்டு, இந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன தொடர்புன்ற மாதிரி கேட்கிறாரு. முக்குளுமே நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை கேட்கிற ஹீரோவுமே நம்ம மனைவியை தான் அவன் காதலிக்கிறான் போல இருக்குன்ற மாதிரி நினைச்சிக்க, இந்த கர்ச்சிஃபை யாரு கொடுத்ததுன்ற மாதிரி கேட்கும் போதோ அந்த பொண்ணு தான் என்கிட்ட கொடுத்தா, அவளுடைய அழகுக்கெல்லாம் அவ அந்த இடத்துல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவ, அவ என் கூட இருக்க வேண்டியவ, அவ போய் அங்க சிக்கிக்கிட்டாலேன்ற மாதிரியும் முக்குள் பேசிட்டு போக, இதை எல்லாத்தையும் கவனிச்ச நம்ம ஹீரோ அங்க கோவத்தோடைய உச்சத்துக்கே, ஏன் சந்தேகத்தோட உச்சத்துக்கே தன்னுடைய சுய கட்டுப்பாடை இழந்து முற்றிலுமா மாறுறாரு. அது வரைக்கும் தன்னுடைய மனசுக்குள்ள தான் மனைவியை வச்சு கட்டி வச்ச கோட்டைகள் எல்லாம் அங்க உடையுதுங்க. லாஸ்ட் இந்த வில்லன் சைட்ல இருக்கிற ரவுடி வேற வந்து, இப்படி சந்தேகத்தோட மனைவியை கஷ்டப்படுத்திட்டே இருக்கியடா, உன் பொண்டாட்டிய நான் எவ்வளவு காதலிச்சேன் தெரியுமா, அவ எனக்கே கொடுத்துருன்ற மாதிரி சண்டை போட, இப்போ ஒரு கோவத்துல அந்த ரவுடியை போட்டு நம்ம ஹீரோ அடின்னு அடிக்கிறாரு. அப்படி ஒரு கல்லை எடுத்து அந்த ரவுடியோட மண்டையை உடைச்சி அவனை போட்டு தள்ளவும் செய்யறாரு. அப்படி தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை முழுசா இழக்கிற ஹீரோ நேரா தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அந்நேரம் வீட்டுல வேற கரண்ட் இல்லைங்க. நம்ம ஹீரோக்காக காத்திருக்கிற அவங்க மனைவியும் இன்னைக்கு ராத்திரி அவ வந்ததும் அவர்கிட்ட மனசை விட்டு பேசி இதுக்கப்புறம் ஒன்னா இன்னொன்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. அப்படி நேரா அவங்க தன்னுடைய படுக்கைக்கும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக, ஆனா அங்கதான் ஒரு அசம்பாவிதம் நடக்குது. நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற ஹீரோவுமே தன்னோட மனைவி பக்கத்துல வந்து ஒரு தலைக்காணியை எடுத்து, இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், என்னை விட்டுட்டு அந்த முக்குளோட நீ போனல, அதுக்காகவே உனக்கு இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டு அங்க தான் மனைவிய அவரு கையாலேயே போட்டு தள்ளுற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, இப்ப ஹீரோயினோட கதையும் முடியுது. ஜன்னல் வழியா வெளியே பார்க்க அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே நம்ம வில்லன் வந்து நிக்கிறாரு. அப்படி முக்குள் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுறாரு. சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நான் காத்திருந்தேன், அப்படி நீ வாழக்கூடாது, நீ அழிஞ்சு போனோம்னு சொல்லி தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன், அது இப்போ நடந்துருச்சுன்ற மாதிரியும் அங்க சந்தோஷத்தோட சொல்ல, இப்போ அவர்கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து தன்னை போட்டு தள்ள சொல்லியும் அந்த வில்லன் அங்க சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ வில்லனை போட்டு தள்ளாம அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அவர் கதையை அவரே முடிச்சுக்க, அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே மறைந்து போறாங்க. அட்லாஸ்ட் இந்த வில்லன் இவன் தோத்துட்டான், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், அட்லாஸ்ட் அந்த துப்பாக்கி எடுத்து இந்த வில்லன் அவரோட வாயில வச்சுக்கிற மாதிரியும் கட்டாச்சுனா இந்த படம் முடியுதுங்க. ஓவராலா இந்த படத்துல சொல்லி இருக்கிற ஒரு மெசேஜ் என்னன்னா, சந்தேகம் அப்படின்றது ஒரு காட்டுத்தீ போல, நீங்க எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு நேர்மையானவங்க, எவ்வளவு மெச்சூர்டானவங்க, எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும், சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் வந்துருச்சுன்னா நீங்க உங்களுடைய சுயநினைவையே இழந்து உங்களையே மறந்து ரொம்ப கேவலமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுவீங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க யாருன்னா காதலிக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, ட்ரஸ்டபிளோட இருங்க. ஊரார் சொல்றது, சொந்தக்காரங்க சொல்றது,
சொந்த வீட்ல சொல்றது கூட நம்பாதீங்க. உங்க கணவனோ உங்க மனைவியோ சொல்றத மட்டும் நம்புங்க. ஸோ இது வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய நாடகத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. படம் பெங்காலியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இந்த மாதிரி நல்ல படங்களை நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.